பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திப்பதை நேரலையில் பார்க்கலாம். சொல்லியிருக்கிறார்கள், மக்கள் சிரமங்களை சந்திக்கிறார்கள். ஆனால் அந்த சிரமங்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காகத்தான். 2 மாதங்கள் கழித்து மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி பொங்கப் போகிறது என்று. அப்பொழுது இப்பொழுது விமர்சனம் செய்யும் அத்தனை அரசியல் கட்சிகளும் தங்கள் வாயை மூடிக்கொள்ளப் போகிறார்கள். அதுதான் நடக்கப் போகிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கை சற்று கவலை அளிக்கக்கூடியதுதான். ஏனென்றால் இது தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினால் தடை ஏற்பட்டு வருகிறது. சென்ற முறை அரசாங்க ரீதியாக அவசரமாக ஒரு அறிக்கை பிறப்பித்த பின்பும் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்களே ஒரு அரசாணையை பிறப்பித்தார். ஆனால் அதனால் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போனதற்கு அன்றைய உச்சநீதிமன்றத்தில் எதிர்கட்சியினர் கொடுத்த ஒரு முடக்கம்தான் காரணம். விலங்கின ஆர்வலர்கள் என்ற எதிர்கட்சியினர் இன்று மத்திய அரசு மிக தெளிவாக, எங்களது மத்திய அரசு மட்டுமல்ல மத்திய தலைமையும் சொல்லியிருக்கிறார்கள், ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சியையும் சட்ட ரீதியாக எடுப்போம் என்று. அதனால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் சட்ட ரீதியாகவும் மேற்கொள்வார்கள். இந்த கூட்டத்தொடரில் பல பிரச்சனைகள் விவாதிக்கப்பட இருக்கிறது. எந்தெந்த பிரச்சனைகள் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற நிலைக்குழு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருவதனால் அதுவும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, அது வரையில் வந்துதான் ஆகணும்னு இல்லை, வரைவில் வராமலும் சில பிரச்சனைகளை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் கொள்கை ரீதியாக மத்திய அரசு, எங்களது மத்திய தலைமையும் ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்கான முயற்சி எடுப்போம் என்று கொள்கை ரீதியாக நெடுநாளைக்கு முன்னாலேயே முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் உறுதியாக சொல்லி வருகிறோம். இல்லை, தயக்கமெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அதை எடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, சட்ட அமைச்சகத்திடமிருந்தும் அதற்கான ஒரு குறியீடு வந்துவிட்டது. ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் தடை ஏற்படும் அளவிற்கு விவாதங்கள் வந்தால் அதை தடுப்பதற்கான ஒரு அரசாணை பிறப்பிப்பதற்கான ஏற்பாடுகளும் சட்ட அமைச்சகத்திடமிருந்து வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டோம். இல்லை, அதை நாங்கள் எவ்வளவோ வாட்டி நாங்கள் மறுபடியும் நீங்கள் அதை எவ்வளவோ முறை நாங்கள் அதை மறுத்து விட்டோம். எங்களது அகில பாரத தலைவரிடம் அதை பற்றி சொன்ன பொழுது மேனகா காந்தி அவர்கள் அதிகாரப்பூர்வ கருத்துக்களை தமிழகத்தில் சொல்வதற்கு அவரின் கருத்துக்கள் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அவர் கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அதிகாரப்பூர்வமாக கருத்து சொல்பவர்கள் தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெளிவாகவே நாங்கள் சொல்லி வருகிறோம். இது ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொள்வதை விட விவரமாக, நிச்சயமாக, உறுதியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்பதை நாம் முழுமையாக நம்பலாம். அதைத்தான் சொல்கிறேன். தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறேன். சட்ட அமைச்சகத்திலிருந்து என்ன சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது, சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலிருந்து என்ன சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்று அதற்கான முடிவுகள் வரட்டும், பின்பு பார்ப்போம். எப்படி உங்களுக்கு அக்கறை இருக்கிறதோ அதைவிட பன்மடங்கு அக்கறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜல்லிக்கட்டை கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறது. ஸ்டாலின் போன்றவர்கள் தொடர்ந்து பாஜக சொல்லி வருகிறது, இவர்கள் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களை விட அக்கறை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்கான அரசாணை நீங்கள் கூட பிறப்பிக்கவில்லை. போன முறை உள்ளார்த்தமோடு மக்களுக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்று உண்மையான உணர்வோடு